everyone, welcome to our CenterMap NEET YouTube channel. So control and coordination oda lectures வந்து finish பண்ணியாச்சு. அதோட MCQs தான் வந்து practice பண்ண போறோம். So first MCQ என்ன கேக்குறாங்கன்னா, which of the following statement is correct about receptors? Receptors பத்தி எந்த statement வந்து correct அப்படிங்கறாங்க. So first statement என்னன்னா, gustatory receptors detect taste while olfactory receptors detect smell. Option B is both gustatory and olfactory. இவங்க ரெண்டு பேருமே smell தான் வந்து detect பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Then option C என்ன சொல்றாங்கன்னா, auditory receptors வந்து smell வந்து detect பண்றாங்க. Then olfactory வந்து taste வந்து detect பண்றாங்க அப்படிங்கறாங்க. Then option D என்னன்னா, olfactory receptors they will detect the taste and the gustatory receptors will detect the smell. So இங்க என்ன வரும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் gustatory receptors என்ன பண்ணுவாங்கன்னா, they will detect the taste. ஆல்ஃபாக்டரி என்னப்பா பண்ணுவாங்க, ஆல்ஃபாக்டரி வந்து ஸ்மெல்ல தான் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க ரெண்டுமே வந்து ஸ்மெல்ல தான் டிடெக்ட் பண்ணுவான்னு சொல்றாங்க. சோ ஆப்ஷன் பி வந்து தப்பா தான் இருக்கும். சோ ஆடிட்டரி ரிசெப்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆடிட்டரி அப்படின்னாலே நமக்கு என்னன்னா சவுண்ட் தான். ஓகேங்களா? சோ இங்க ஆல்ஃபாக்டரி அப்படிங்கிறது ஸ்மெல் தான் வரும், இங்க டேஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் சியும் வந்து என்னன்னா தப்பு தான். ஓகேங்களா? போத் பி அண்ட் சி. தென் டி பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்துருப்பாங்க. ஆல்ஃபாக்டரி வந்து என்ன வரும், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்மெல் வந்து வரும். தென் கஸ்டேட்டரி வந்து டேஸ்ட் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ கஸ்டேட்டரி ரிசெப்டர்ஸ் வந்து டேஸ்ட் வந்து டிடெக்ட் பண்றாங்க. தென் ஆல்ஃபாக்டரி ரிசெப்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஸ்மெல் வந்து டிடெக்ட் பண்றாங்க. Second question பார்க்கலாம். So the mixed gland found in human is option A pancreatic, option B thyroid, option C pituitary, option D adrenal gland. Mixed gland அப்படின்னா இந்த glandக்கு வந்து both endocrine ஓட function இருக்கும், exocrine ஓட function இருக்கும். It has both endocrine and exocrine function. இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா mixed gland அப்படிமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க mixed glandக்கு 4 gland கொடுத்திருக்காங்க. அதுல எது ஆன்சர் அப்படின்னா pancreatic gland தான். ரீசன் என்னன்னா இவங்களுக்கு both endocrine and exocrine function இருப்பாங்க. endocrine glandனா ductless gland அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து duct எதுவுமே present ஆயிருக்காது. ஹார்மோன்ஸ் வந்து டைரக்டா bloodலயே வந்து ரிலீஸ் ஆவாங்க. exocrine gland அப்படிங்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் mammary gland, salivary gland அது எல்லாமே சொல்லுவோம். இவங்களுக்கு எப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா இவங்களுக்கு வந்து டக்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், அந்த டக்ட்ல தான் வந்து ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆவாங்க. ஸோ அப்போ எண்டோக்ரைன் அப்படிங்கிறது which is a ductless gland, ஸோ ஹார்மோன்ஸ் வந்து டைரக்டா பிளட்ல வந்து ரிலீஸ் ஆகுது. எக்ஸோக்ரைன்ங்கிறது they will be having ducts, அது மூலியமா தான் என்ன ஆகும், ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் த மிக்ஸ்டு gland is pancreatic gland because it has both exocrine and endocrine function. Then the next question is, which is the correct sequence of the components of a reflex arc? ரிஃப்ளெக்ஸ் ஆக்னா என்னன்னு பார்த்துருப்போம். சடனா நம்ம ஏதாச்சும் ஒரு ஹீட் ஆப்ஜெக்ட் டச் பண்றப்ப என்ன ஆகும், நம்ம கையை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு தெரியும்ல, அது வந்து நம்மளோட சென்சரி நியூரான்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் டிடெக்ட் பண்ணுனவே நம்மளும் வந்து ஹேண்ட் வந்து எடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க கையில வந்து ஏதாச்சும் முள்ளு குத்துது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அது வந்து வலி எடுத்தோடனே வந்து எடுத்துருவீங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டீங்க. அப்ப அதோட பாத்வே தான் கேட்கறாங்க. ஆப்ஷன் ஏ என்னன்னா ரிசெப்டார்ஸ், மசில்ஸ், சென்சரி நியூரான், மோட்டார் நியூரான், ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி என்னன்னா ரிசெப்டார்ஸ், மோட்டார் நியூரான், ஸ்பைனல் கார்ட், தென் சென்சரி நியூரான், ஃபைனலா மசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி ரிசெப்டார்ஸ், ஸ்பைனல் கார்ட், சென்சரி நியூரான், மோட்டார் நியூரான் அண்ட் மசில். ஆப்ஷன் டி என்னன்னா ரிசெப்டார்ஸ், சென்சரி நியூரான், ஸ்பைனல் கார்ட், மோட்டார் நியூரான் அண்ட் மசில்ஸ். ஸோ இங்க ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ரீசன் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா ரிசெப்டார்ஸ் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டிமுலஸை வந்து ரிசீவ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட்டே வந்து வச்சுக்கோங்க, நீங்க போயிட்டு சடனா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹீட்டா இருக்கு, ஹாட் வாட்டரே போய் டச் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்க பாடி வந்து டக்குன்னு அந்த கை ரிமூவ் ஆயிடும்ல. ஸோ அப்போ ரிசெப்டர்ஸ் வந்து ஸ்டிமுலஸ், நம்மளோட ஸ்கின்ல வந்து ரிசெப்டர்ஸ் பிரசென்ட் ஆயிருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் சென்சரி நியூரான், இந்த சென்சரி நியூரான் என்ன பண்றாங்கன்னா இம்பல்ஸை வந்து ஸ்பைனல் கார்டுக்கு கொண்டு போறாங்க. ஓகேங்களா? ஒன் ஸ்பைனல் கார்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் மோட்டார் நியூரான் வழியா மசில்ஸ்க்கு போயிடும் சிக்னல்ஸ். ஸோ மசில் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சடனா நம்மளோட ஹேண்டை வந்து ரிமூவ் பண்றது. ஓகேங்களா? ஸோ ரிசெப்டார்ஸ்ல இருந்து சென்சரி நியூரான், சென்சரி நியூரான்ல இருந்து ஸ்பைனல் கார்ட், தென் மோட்டார் நியூரான், ஃபைனலா மசில். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, which part of the brain controls voluntary actions? ஸோ வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ கையை அசைக்கிறேன், இது இப்போ வந்து எழுதுறேன், இது எல்லாமே என்னது வாலண்டரி தான். இன்வாலண்டரியா இங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை. இன்வாலண்டரிக்கு வந்து எடுத்துக்கலாம் பிரீத்திங், தென் ஹார்ட் பீட், அது எல்லாமே வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். நம்மளால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறப்ப we can control it. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ மெடுலா,
ஆப்ஷன் பி cerebellum, ஆப்ஷன் சி cerebrum, ஆப்ஷன் டி pons. ஸோ பிரெயின்ல இருக்க ரீஜன்ல எந்த ரீஜன் வந்து நமக்கு which part of the brain controls the voluntary action அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி cerebrum. ஸோ cerebrum தான் வந்து which is the largest part of the brain, forebrainல வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? இந்த cerebrum தான் என்ன பண்றாங்கன்னா லைக் வாலண்டரி ஆக்ஷன், அதுக்கப்புறம் திங்கிங், ரீசனிங், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து which is related to intelligence எல்லாமே யார் பண்றா? cerebrum வந்து பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் cerebellum? ஸோ cerebrum நம்ம வந்து பார்த்தோம் ஃபோர் பிரெயினோடது. cerebellum அப்படிங்கிறது ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயின்ல என்னென்னப்பா இருக்கும்? பான்ஸ், மெடுலா ஆப்லங்கேட்டா, அதுக்கப்புறம் cerebellum இருப்பாங்க. இந்த cerebellum என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆப்ஷன் ஏ, இட் கண்ட்ரோல்ஸ் ஹார்ட் ரேட். ஆப்ஷன் பி, ரெகுலேட்ஸ் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன். ஆப்ஷன் சி, கண்ட்ரோல்ஸ் வாலண்டரி ஆக்ஷன். ஆப்ஷன் டி, மேனேஜஸ் எமோஷன். ஸோ கண்ட்ரோல்ஸ் ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது யார் பண்ணுவாங்கன்னா மெடுலா ஆப்லங்கேட்டா, அவங்க தான் பண்றாங்க. ஸோ இந்த cerebellum என்னப்பா பண்றாங்க? தே வில் ரெகுலேட் த பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன். அதாவது ஒரு பாடி போஸ்டர் இப்படிதான் இருக்கணும், அந்த பேலன்ஸ் அது எல்லாமே யார் வந்து கண்ட்ரோல் பண்றாங்கன்னா which is the cerebellum which is present in the hind brain. ஓகேங்களா? கண்ட்ரோல்ஸ் வாலண்டரி ஆக்ஷன் இப்பதான் பார்த்திருந்தோம் cerebrum. தென் மேனேஜஸ் எமோஷன் அப்படிங்கிறப்ப அது வந்து நம்மளோட லிம்பிக் சிஸ்டம் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? is done by our limbic system. So next question என்னன்னா which part of the neuron receives messages from the other neuron? So எந்த நியூரான்ல இருக்க எந்த பார்ட் வந்து they will receive message from the மத்த நியூரான்ஸ் கிட்ட இருந்து எந்த நியூரான் வந்து ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி டென்ட்ரைட் தான். இந்த டென்ட்ரைட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தான் வந்து நியூரான்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் செல் பாடி, அப்புறம் ஆக்சான், அப்புறம் ஆக்சனல் எண்ட், அந்த மாதிரி எல்லாமே ரீச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி டென்ட்ரைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் which hormone is responsible for the fight or flight response? எந்த ஹார்மோன் வந்து ஃபைட் இல்லைன்னா ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள்? ஸோ ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படின்னா என்னன்னாப்பா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பயந்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, நான் ஏதாச்சும் வந்து உங்களை துரத்துது அப்படின்னா அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க? சடனா யூ வில் ரியாக்ட், ரைட்? அதுதான் வந்து ஃபிளைட்டுங்கிறது எஸ்கேப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு எந்த ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் ஏ இன்சுலின், ஆப்ஷன் பி தைராக்சின், ஆப்ஷன் சி அட்ரினலின், ஆப்ஷன் டி ஈஸ்ட்ரோஜன். ஸோ இந்த அட்ரினலின்ங்கிற ஹார்மோன் தான் வந்து என்னன்னா which is a ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். எப்போதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோமோ இந்த அட்ரினல் கிளாண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அட்ரினலின்ங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த கிளாண்ட்பா? which is adrenal gland. ஸோ அட்ரினல் கிளாண்ட் என்ன பண்றாங்கன்னா அட்ரினலின்ங்கிற ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்றாங்க. எப்பெல்லாம் அப்படின்னா எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா வந்து ஃபீல் பண்றோமோ அந்த டைம்ல. ஓகேங்களா? ஸோ இன்சுலின் வந்து இங்க சுகர் லெவலுக்கு வருவாங்க. தென் தைராக்சின் மெட்டபாலிசம், ஈஸ்ட்ரோஜன் which is a செக்ஸ் ஹார்மோன். ஸோ அதனால ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எதுவுமே கரெக்ட் இல்லை. the answer will be option C adrenaline. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா which of the following is not a part of the central nervous system? அதாவது CNS ஓட பார்ட் வந்து இவங்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பிரெயின், ஆப்ஷன் பி ஸ்பைனல் கார்ட், ஆப்ஷன் சி நர்வ்ஸ், ஆப்ஷன் டி ஆல் ஆர் தி பார்ட் ஆஃப் CNS. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் CNS which is known as the central nervous system. Then we have one more thing, that is PNS. PNS அப்படின்னா peripheral nervous system. CNSல என்னென்ன அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப CNSல வந்து brain, then ஸ்பைனல் கார்ட். அப்போ PNSல என்ன மேம்? பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ல என்ன அப்படின்னீங்கன்னா all the nerves which is associated with the brain and spinal cord. So the nerves which is associated with CNS. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்ப்பா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிமோ. ஸோ இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிரும் ஆன்சர் என்னதுப்பா. which of the following is not a part of the அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நர்வ்ஸ் தான். ஏன்னா நர்வ்ஸ் which is part of PNS, peripheral nervous system. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் போட்டோட்ராபிசம்? போட்டோ அப்படின்னாலே என்னதுப்பா? லைட் தானே. ஸோ அப்ப இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் கெமிக்கல், ஆப்ஷன் பி மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் லைட், ஆப்ஷன் சி மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் வாட்டர், ஆப்ஷன் டி மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் கிராவிட்டி. அப்ப லைட் அப்படின்னாலே the movement towards the light அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? போட்டோட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கீமோட்ராபிசம்.
Then movement towards water. வாட்டர்னாலே என்னதுப்பா ஹைட்ரோட்ராபிசம். Then movement towards gravity அப்படின்னா geotrophism. Geoனால என்னதுப்பா which is related to gravity. Then which hormone controls the sleep wake cycle? So sleep wake cycle எந்த ஹார்மோன் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்சுலின், ஆப்ஷன் பி மெலட்டோனின், ஆப்ஷன் சி அட்ரினலின், ஆப்ஷன் டி ஆக்சிடோசின். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மெலட்டோனின். ரீசன் என்னன்னா நம்ம நைட் வந்து தூங்குறப்ப எப்படி இருக்கும், எப்பயுமே வந்து லைட் வந்து ஆஃப்ல தான் இருக்கும். ஸோ அந்த டைம் எப்படி இருக்குன்னா மெலட்டோனின் செக்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். இப்போ இதே வந்து லைட் வந்து ஆன்ல இருக்கு அப்படிங்கிறப்ப மெலட்டோனின் செக்ரேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க, they will inhibit the secretion of the melatonin. அப்ப எப்படி இருக்கும், during the whole day எப்படி இருக்குன்னா wake ஆகி, அதாவது awake ஆ தான் நம்ம வந்து இருப்போம். ஓகேங்களா. So this melatonin is secreted by the pineal gland. Melatonin which is secreted by the pineal gland. So இவங்க என்ன பண்றாங்கன்னா sleep wake cycle அதே மாதிரி நம்ம பாடியோட circadian rhythm அதையும் இவங்க தான் வந்து மேனேஜ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி மெலட்டோனின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வாட் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஷோன் பை தி மைமோசா லீவ்ஸ் வென் டச்ட். ஸோ மைமோசா லீவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தொட்டாச்சினிங்கி பிளான்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தொட்டாச்சினிங்கி பிளான்ட் என்னப்பா பண்ணுவாங்க, ஜஸ்ட் அவங்களோட லீஃபை போய் டச் பண்றப்ப என்ன பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா லீஃப் எல்லாமே ஷ்ரிங்க் ஆயிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்ன ரெஸ்பான்ஸ்னால லீஃப் வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கீமோட்ராபிசம், ஆப்ஷன் பி போட்டோட்ராபிசம், ஆப்ஷன் சி திக்மோட்ராபிசம், ஆப்ஷன் டி ஹைட்ரோட்ராபிசம். ஸோ ஆன்சர் என்னன்னா திக்மோட்ராபிசம். எதனாலனா திக்மோ வந்து விச் இஸ் ரிலேட்டட் டு தி டச். நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த லீஃபை போய் டச் பண்றதுனாலதான் என்ன ஆகுது, அங்க வந்து லீஃப் வந்து ஃபுல்லாவே சுருங்கிடுது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் which part of the brain is responsible for intelligence and memory? ஸோ இதுக்கு என்ன க்ளூ தரலாம் அப்படின்னா ஃபோர் பிரெயின்ல வந்து வருவாங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ செரிபெல்லம், ஆப்ஷன் பி மெடுல்லா, ஆப்ஷன் சி செரிப்ரம், ஆப்ஷன் டி ஹைப்போதாலமஸ். ஸோ இதுல செரிப்ரமும் என்னன்னா ஃபோர் பிரெயின் தான், ஹைப்போதாலமஸும் ஃபோர் பிரெயின் தான். இந்த ஹைப்போதாலமஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் அதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ செரிப்ரம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, செரிப்ரம் இஸ் தி ஆன்சர் which is responsible for intelligence, memory. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி thinking part of the brain, which is the largest part of the brain, which is located in the forebrain. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்னப்பா வரும், ஆப்ஷன் சி செரிப்ரம் தான் வருவாங்க. செரிபெல்லம், மெடுல்லா which is present in the hind brain. ஓகேங்களா. செரிபெல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்டர் அண்ட் பாடி பேலன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மெடுல்லா வந்து என்ன பண்றாங்க, இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. தென் எலக்ட்ரிக் இம்பல்ஸ் டிராவல்ஸ் இன் a neuron from option A dendrite, axon, axonal in cell body, option B cell body, dendrite, axon, axonal in, option C dendrite, cell body, axon, axonal in, then option D axonal and axon, cell body, dendrite. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியூரானோட ஸ்ட்ரக்சர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல இருந்து என்னப்பா இருக்கும், ஓகேங்களா. இது என்னது, நம்ம என்ன சொல்லுவோம், will call it as dendrite. So dendriteல இருந்து impulse receive ஆகி எங்க போவாங்க, cell bodyக்கு போவாங்க. cell bodyல இருந்து they will travel via axon to the axonal end. ஓகேங்களா. அப்ப ஆன்சர் என்ன பார்க்கலாம், ஆப்ஷன் சி dendrites, cell body, axon and axonal end. So next question என்னன்னு பார்க்கலாம். which of the following statement is true? ஸோ இங்க 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே எப்படின்னா which is related to the reflex arc. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா sudden action in response to something in the environment is called reflex action. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இப்ப சடனா ஏதாச்சும் ரியாக்ட் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் வாட்டர் பார்த்தோம்ல, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், தெரியாம போய் டச் பண்ணிடுறப்ப என்ன ஆகுறோம், ரியாக்ட் ஆகுறோம். அப்ப ஆப்வியஸா இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ட்ரூ தான். ஓகேங்களா. sensory neurons carry signal from the spinal cord to the muscles. So sensory neuron நமக்கு தெரியும், எப்படி நம்ம அந்த pathway பார்த்தோம், receptors, then sensory neuron, receptor, sensory neuron, then என்னப்பா நம்ம வந்து பார்த்துருந்தோம். அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, sensory neuron carry signal from the, எங்க இருந்து கேரி பண்றாங்க, from receptors to the spinal cord. ஓகேங்களா. spinal cord,
ஸ்பைனல் கார்ட்ல இருந்து மோட்டார் நியூரான், மோட்டார் நியூரான்ல இருந்து ஃபைனலா மசில்ஸ். ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க, சென்சரி நியூரான் கேரி சிக்னல்ஸ் ஃப்ரம் தி ரிசெப்டார்ஸ் டு தி ஸ்பைனல் கார்ட் அப்படின்னு கொடுத்திருந்தா கரெக்ட். பட் அப்படி தரல, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். தென் மோட்டார் நியூரான்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. மோட்டார் நியூரான்ஸ் கேரி சிக்னல் ஃப்ரம் தி ரிசெப்டார்ஸ் டு தி ஸ்பைனல் கார்ட். மோட்டார் நியூரான் என்னப்பா பண்றாங்க? தே வில் கேரி சிக்னல்ஸ் ஃப்ரம் தி ஸ்பைனல் கார்ட்ல இருந்து மசில்ஸ்க்கு வந்து கொண்டு போறாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஓகேங்களா? தென் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன? the path through which signals are transmitted from a receptor to a muscle are called the reflex arc. இந்த pathway தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? reflex arc அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் டு கரெக்ட். அப்போ ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். எதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனா, சென்சரி நியூரான் வந்து ரிசெப்டார்ஸ்ல இருந்து ஸ்பைனல் கார்ட்க்கு வந்து கேரி பண்ணுவாங்க. தென் மோட்டார் நியூரான் என்ன பண்ணுவாங்கன்னா from the spinal cord to the muscles. ஓகேங்களா? சோ அதனால தான் இந்த ரெண்டுமே வந்து தப்பு. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, which of the following statement is true about the brain? brain பொறுத்து வந்து கேக்குறாங்க. லைக் fore brain, mid brain and hind brain இருக்கு. அப்ப அத வந்து வெச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்ல கரெக்ட்ங்கறாங்க. the main thinking part of the brain is hind brain. நம்ம எல்லாருக்குமே தெரியும் thinking part யார்ப்பா? cerebrum தான். அது எங்க present ஆயிருக்காங்க? fore brainல. ஓகேங்களா? அப்ப main thinking part of the brain is fore brain. So அதனால என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து false. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். centers of hearing, smell, memory etc are located in the forebrain. அது true. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். involuntary actions like salivation, vomiting, blood pressures are controlled by the medulla in the hindbrain. That is also true. அப்ப என்ன பண்றாங்க? இதெல்லாம் தான் involuntary action, லைக் சலைவா வந்து ஃபார்ம் ஆகுறது, தென் வாமிட் வந்து ஆகுறது, தென் பிளட் பிரஷர், இது எல்லாமே நம்மளோட கையில இல்ல, which is an involuntary actions. ஓகேங்களா? அப்ப involuntary actionsலாம் யாரு பண்றா? which is medulla. voluntary actionsலாம் யார் பண்றா? நம்மளோட forebrainல வந்து பாத்துறோம், cerebrum. ஓகேங்களா? then cerebellum does not control the posture and balance. ஆக்சுவலா cerebellum will control the posture and balance. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆப்ஷன் சி 2 and 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். போஸ்டர் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் த பாடி இஸ் கண்ட்ரோல்டு பை. ஸோ யாரை வந்து பேலன்ஸும் போஸ்டரும் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, விச் இஸ் cerebellum, which is present in the hindbrain. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் அப்சிசிக் ஆசிட். ஸோ அப்சிசிக் ஆசிட் வந்து என்ன? நமக்கு தெரியும் பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சன், ஜிபர்லின் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அப்சிசிக் ஆசிடோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் தி செல், ஆப்ஷன் பி ப்ரமோட் செல் டிவிஷன், ஆப்ஷன் சி இன்ஹிபிட் growth, ஆப்ஷன் டி ப்ரமோட் த growth ஆஃப் தி ஸ்டெம். ஆப்வியஸா என்னன்னா ஆப்ஷன் சி தான். ஏன்னா இந்த அப்சிசிக் ஆசிட் என்ன பண்றாங்கன்னா, லீவ்ஸ் ஷெட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் லீவ்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆஃப் ஆகுதுல அதுக்கு, அதே மாதிரி growth வந்து இன்ஹிபிட் பண்றதுக்கு தடுத்துருவாங்க. இதெல்லாம் தான் யாருன்னா அப்சிசிக் ஆசிட். ஓகேங்களா? So increase the length of the cell. இது யார் அப்படின்னா ஆக்சன். Then promote cell division, cytokinin. Then promotes the growth of the stem யாருன்னா gibberellin. So next question பார்க்கலாம். Which of the following is not associated with the growth of the plant? So growth வந்து இங்க வந்து 4 plant hormone கொடுத்திருக்காங்க, which is not associated with growth. அப்படின்னா நமக்கு தெரியும் அப்சிசிக் ஆசிட் தான் என்னப்பா பண்ணுவாங்க? அப்சிசிக் ஆசிட் தான் பிளான்ட் growth-ஐ இன்ஹிபிட் பண்ணுவாங்க. அப்ப இங்க கேக்குறது அதுதானே, நாட் அசோசியேட்டட் வித் growth அப்படின்னா who will inhibit the growth of the plant? அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி அப்சிசிக் ஆசிட். Then the growth of pollen tube towards the ovule is due to option A hydrotrophism, option B chemotrophism, option C geotrophism, option D phototrophism. ஆன்சர் என்னன்னா growth of the pollen tube towards the ovule. அங்க என்னன்னா கெமிக்கல் தான். ஓகேங்களா? that is why the answer is option B chemotrophism. ஹைட்ரோனா வாட்டர், தென் ஜியோனா கிராவிட்டி, ஃபோட்டோனா லைட்னு தெரியும். ஸோ அதனால தான் இந்த 3 ஆப்ஷனுமே வந்து ராங். ஸோ the answer will be option B chemotrophism. So next question is, the substance that triggers the fall of mature leaves and fruits from the plant is due to. எந்த substance வந்து mature leavesல வந்து அது வந்து கீழே விழுகிறதுக்கும் அதே மாதிரி fruits வந்து fall off ஆகிறதுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the answer will be option C abscisic acid. 21th question என்னன்னா, involuntary actions in the body are controlled by. involuntary actionsனாலே நமக்கு தெரியும் மெடுலா தான். அந்த மெடுலா எங்க பிரசன்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா ஹைண்ட் பிரெயின். medulla in the hindbrain. ஏன்னா medulla forebrainலயும் இல்ல midbrainலயும் இல்ல. ஓகேங்களா? So the answer will be option C medulla in the hindbrain. So next question என்னன்னா, dwarfism results due to option A excess secretion of thyroxine,
எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் தைராக்சின் அப்படின்னா ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் தைராக்சின் என்னப்பா சொல்லுவோம்? ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி லெஸ் செக்ரேஷன் ஆஃப் தி growth ஹார்மோன். growth ஹார்மோன் எங்க வந்து ப்ரொடியூஸ் ஆகுறாங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட்ல. ஓகேங்களா? growth ஹார்மோன் எங்கப்பா? பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா will call it as master gland. ஏன்னா இவங்க தான் வந்து மத்த செக்ரேஷன்ஸையும் வந்து என்ன பண்ணுவாங்க? they will control. ஓகேங்களா? சோ இந்த growth ஹார்மோன் வந்து கம்மியா செக்ரீட் ஆனாங்க அப்படின்னா டுவார்ஃபிசம். டுவார்ஃபிசம் அப்படின்னா என்னன்னா லைக் அவங்களோட ஹைட் வந்து ஷார்ட்டரை விட ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? நார்மல் ஹைட் விட ரொம்ப கம்மியா இருக்கிறது என்னன்னா which is dwarfism. Then less secretion of adrenaline. Adrenaline is stress hormone. அப்ப less secretion ஆனுச்சு அப்படின்னா எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அதெல்லாமே வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? Then option D excess secretion of the growth hormone. Excess secretion என்னன்னு சொல்லுவோம்? gigantismனு சொல்லுவோம். ஓகேங்களா? இது gigantism childrenல நடக்கும். இதே adultல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? acromegaly அப்படின்னு சொல்லுவோம். Which of the following endocrine gland is unpaired? எந்த endocrine gland வந்து unpaired இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப paired endocrine gland யாரு? adrenal gland நமக்கு தெரியும். kidney வந்து pair of kidneys. ரெண்டு kidneys present ஆயிருக்காங்க. ஒவ்வொரு kidneyலயும் டாப்ல தான் யாரு? adrenal gland present ஆயிருக்காங்க. அதே மாதிரி தான் testisம் எப்படிப்பா? paired one தான். Then ovary which is also paired. இந்த pituitary மட்டும் தான் unpaired gland. ஓகேங்களா? which is located at the நம்மளோட base of the brainல வந்து locate ஆயிருப்பாங்க, which is also known as the master gland. ஓகேங்களா? so the answer will be option C, pituitary. so next question என்னன்னா the junction between two neuron. ரெண்டு நியூரானுக்கு இடையில என்னது? ரெண்டு நியூரானுக்கு இடையில இருக்க ஜங்ஷன் என்ன அப்படின்னா which is known as synapse. ஓகேங்களா? so cell junctionங்கிறது நம்ம ஜெனரலா இது பண்றது. neuromuscular junction between neuron and muscles. ஓகேங்களா? neural joint வர மாட்டாங்க. so the answer will be option D, synapse. so next question பார்க்கலாம். so name the plant hormone responsible for the following. இங்க வந்து 4 ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஃபங்க்ஷனுக்கு எந்த plant hormone வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேக்குறாங்க. so elongation of cell. cell elongationக்கு யார் ஹெல்ப் பண்றா? ஆக்சின் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. then growth of the stem, gibberellin. then promote cell division. யாருப்பா cell division இது பண்றா? cytokinin. then falling of the senescent leaves on the abscisic acid, ABA. ஓகேங்களா? so இதுதான் வந்து ஆன்சர். then final question பார்க்கலாம். so olfactory receptors. olfactory receptorsனால என்ன பண்ணுவாங்க? they will present in the nose. ஓகேங்களா? gustatory receptors என்ன பண்ணுவாங்க? taste வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. so option B. okay, first olfactory receptors noseல அவங்க வந்து எதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா ஸ்மெல்லுக்கு. then thermoreceptors. thermoreceptors அப்படின்னா skin. ஓகேங்களா? then gustatory receptors வந்து டங்ல டேஸ்ட் டிடெக்ட் பண்றதுக்கு. photoreceptors நமக்கு தெரியும் அந்த லைட் தான், which is eye. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான்ப்பா கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனோட MCQ. சோ இது வரைக்கும் நம்ம வந்து அதுல என்னென்ன டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணமோ அதுக்கான MCQs வந்து பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா you can put in the comment box. Thank you everyone. Centermap. You dare to dream, we care to accomplish.